வணக்கம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அழகான பீன்ஸ் வடிவத்துல நம்மளுடைய உடலினுடைய ரெண்டு பக்கத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. நிறைய பேர் இப்பவே அது என்ன உறுப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த உறுப்பினுடைய பயன் என்ன, அதுல வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஏன் அந்த பாதிப்புகள் வருது, அந்த உறுப்பை எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் வடிவத்துல நம்மளுடைய உடல்ல ரெண்டு பக்கமா இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிறுநீரகம் தான். உடலினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா அது இந்த சிறுநீரகம். தினம் தினம் ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை வடிகட்டி உடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா அது இந்த சிறுநீரகம் தான். ஆனா பலருக்கும் தெரியாம இந்த சிறுநீரகம் பார்த்தோம்னா மெதுவா பாதிக்கப்படுறதும் உண்டு. இன்னைக்கு ஏன் இந்த சிறுநீரகத்துல இவ்வளவு பாதிப்புகள் வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான ரொம்ப எளிமையான தீர்வுகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சிறுநீரகம் அப்படின்றது ஒரு வடிகட்டி மாதிரி. நம்ம வீட்டுல ஒரு வடிகட்டி எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அதே மாதிரி உடலுக்கு செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த சிறுநீரகம். நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை வடிகட்டக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு அப்படின்னா அது இந்த சிறுநீரகம் தான். ஆனா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், சில நோய்கள்னால இது பாதிக்கப்படுறதும் உண்டு. அது என்னென்ன முக்கியமான காரணங்கள்னால இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே சிறுநீரகத்துல பாதிப்புகள் ஏற்படுறத நம்ம பார்த்திருப்போம். அடுத்ததான் ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி சிறுநீரகத்துல பாதிப்புகள் வரதையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த ரெண்டு நோய் இல்லாம பொதுவாகவே தண்ணி குறைவா குடிக்கிறவங்களுக்கு அதிகமா இந்த சிறுநீரகத்துல பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் வர்றதே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகமான உப்பு, இனிப்பு இருந்த உணவுகள் எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அதிகமா இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கும், புகை, மதுபானம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் இந்த சிறுநீரகத்துல பாதிப்புகள் வருது. இப்ப நீரிழிவு இருக்கு, இல்ல ரத்த அழுத்தம், போதுமான அளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னும் பொழுது நம்ம உடல்ல இந்த சிறுநீரகம் தன்னுடைய வடிகட்டும் திறனை குறைச்சிக்கும். இதுதான் பொதுவான பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமைதாது. அதனால பொதுவான காரணங்கள் இது. இப்ப யாருக்கெல்லாம் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிலருக்கு சாதாரணமாவே சிறுநீரக நோய்கள் ஏற்படுறதுக்கான அபாயங்கள் இருக்கும். அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, தண்ணி குறைவா குடிக்கிறவங்க, வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம புரதச்சத்து உள்ள உணவுகள், மாமிச உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சிறுநீரகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீரக நோய்கள் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்புகள், அப்படி இல்லைன்னா நாள்பட்ட சிறுநீரக நோய்கள், சிறுநீரகத்துல வரக்கூடிய தொற்றுகள், அதே மாதிரி சிறுநீரக மரபணுக்கள்னால வரக்கூடிய சிறுநீரக நீர்க்கட்டிகள், இது மட்டும் இல்லாம பொதுவா பலருக்கும் சாதாரணமா பார்க்கக்கூடிய சிறுநீரக கற்கள். இந்த சிறுநீரக கற்கள் பார்த்தோம்னா பொதுவா நிறைய பேருக்கு இருக்கக்கூடியதாகவும் இருக்கும், அதிகமான வேதனையை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். இந்த சிறுநீரக கற்கள் சிறுநீரக நோய்கள்லயே அதிகமா நிறைய பேருக்கு வரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த சிறுநீரக கற்கள் ஏன் உருவாகுது, அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா தண்ணி குறைவா குடிக்கிறதுனால வரக்கூடியதுதான் இந்த சிறுநீரக கற்கள். தண்ணியை சரியான அளவு குடிக்காம சிறுநீரில் இருக்கக்கூடிய அந்த உப்புகள் அப்படியே படிஞ்சு கல்லு மாதிரி கடினமாகி சிறுநீரக கற்களா அது மாறுது. இதுதான் முதல் முக்கியமான காரணம் இந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு. இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடுப்பு, முதுகு பகுதிகளில் கடுமையான வலிகள் இருக்குது, சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் அப்படின்னா ரத்தம் வருது, சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு உணர்வு வருது, அப்படி இல்லைன்னா குமட்டல், வாந்தி மாதிரியான அறிகுறிகளும் இதுக்கு இருக்கு. சரி, சிறுநீரக கற்கள் உருவாகாம நம்மளை எப்படி பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன சிறுநீரக கற்களை எப்படி எளிமையா கரைச்சு வெளியேற்றி ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு தான். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 2-3 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும். அடுத்தது உப்பு சர்க்கரையினுடைய அளவை நம்ம குறைக்கணும். அதுக்கு அடுத்தது எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய் இதை அன்றாடம் உணவுல சேர்த்துக்கணும். எண்ணெயில பொரிச்ச உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பழங்களை அதிகமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும், சிறுநீரக கற்கள் உருவாவாது. உருவான சின்ன சின்ன சிறுநீரக கற்களையும் ரொம்ப எளிமையா சாதாரணமா வெளியேற்றவும் முடியும். அதனால சிறுநீரக கற்களை கரைக்கணும், இல்ல சிறுநீரக கற்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தண்ணி போதுமான அளவு குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது மட்டுமே சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு உதவும். தண்ணி
தண்ணி குடிக்கிறத தாண்டி வேற என்னென்ன பழக்கங்கள்ல நம்ம வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக்கும் பொழுது சிறுநீரகத்தை ஆரோக்கியமா பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பு நிறைந்த உணவுகளை குறைக்கிறது. உப்பு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய சமையல் உணவுகளில் சேர்க்கக்கூடிய உப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாம ப்ராசஸ் பண்ண உணவுகள், அதாவது பதப்படுத்தப்பட்ட அடைக்கப்பட்ட உணவுகள்ல இருக்கக்கூடிய உப்புகளையும் குறைக்கணும். அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை அதிகமா எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி தினமும் செய்யறது சிறந்தது. வேற என்னென்ன இயற்கையான முறைகள்ல நம்ம வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமா பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாடம் வெந்தயம் ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கிறதும், கரிசலாங்கண்ணி, யானை நெரிஞ்சல் மாதிரியான மூலிகைகள்ல தயாரிக்கக்கூடிய கஷாயங்கள் எடுத்துக்கிறது, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், நார்த்தங்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, தேங்காய் தண்ணி எடுத்துக்கிறது, இதெல்லாம் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு இயற்கையான வழிமுறைகள். வெறும் வயிற்றுல அன்றாடம் எலுமிச்சை சாறு வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கிறது சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கும் உதவும், சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கும் உதவும். அதனால இந்த சில விஷயங்களை செஞ்சாலே போதும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய நம்மளுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இதுவே வந்து உதவக்கூடியதா இருக்கும். நம்மளுடைய சிறுநீரகம் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த வடிகட்டி. அதனால இது சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இதை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடலுக்கு தேவையான போதுமான அளவு தண்ணியை அன்றாடம் குடிக்கிறதும், உப்பு நிறைந்த உணவுகளை, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறதுமே வந்து இந்த சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு உதவும். உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பான சிறுநீரகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.